ஸ்திரியை குறித்து தான் நம்ம இந்த மாதம் முழுவதும் பார்க்குறோம். இந்த 4 மாதமும் தேவன் அவருடைய காரியத்தை நம்மளுக்கு சொல்லும்படியான கிருபை எனக்கு கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, இந்த நாளிலும் இந்த மாதம் இந்த 5 மாதம் இந்த 5 வாரம் அதை பற்றி பேசும்படியான கிருபையும் தேவன் கொடுத்தார். அதுக்காக நன்றி. குணஸ்தாலியான ஸ்திரீ என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனிடத்தில் உட்கார்ந்து அவருடைய குறைவுகளை நான் என்கிட்ட என்ன குறை இருக்கு, அதை நான் எப்படி திருத்திக்கணும், அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திருத்தி அதன்படி நடப்பார். அது மாத்திரம் இல்லை, குணஸ்தாலியான ஸ்திரீயா இருக்கிறவனுக்கு தேவன் கொடுக்குற ஒரு பெயர் என்னன்னா, முத்துக்களை பார்க்கலாம் அவங்களுடைய எப்படி இருக்குது, விலையேற பெற்றதா இருக்குது. அப்போ அந்த விலையேற பெற்ற ஒரு காரியத்தை என்ன பண்றாரு, நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். அப்போ அது மாத்திரம் இல்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது வாரம் நம்ம பார்த்தோம் ரூத்துவின் நற்குணங்களை பார்த்தோம். ரூத்து எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட எத்தனை நற்குணங்கள் இருக்குதுன்னு சொல்லி, பெண்கள் அடிமைகளா மாத்திரம் இல்லை, தீர்க்க தரிசிகளாகவும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தெரிந்து கொண்டாருன்னு பார்த்தோம். போன வாரம் பார்த்தோம் பெண்களுக்கு இருக்கக்கூடாத காரியங்களும் எடுக்கக்கூடாத பெயர்களை குறித்து நம்ம என்ன பண்ணோம், போன வாரம் பார்த்தோம். இந்த நாளில பார்க்கலாம் பெண்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள். அப்போ கலாத்திய 6ல் சொல்றது போல 6:22-23 அன்பு, சந்தோஷம், ஆவின் கனிகள் பெண்களுக்குள்ள என்ன இருக்கணும், ஆவின் கனிகள் இருக்கணும். அப்போ பெண்களுக்குள்ள ஆவின் கனிகள் இருக்கும் பொழுது எது வந்தாலும் என்ன பண்ணுவோம், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பலன் கிடைக்கும். அப்போ ஒரு ஸ்திரீக்குள்ள அன்பு இருந்தா என்ன பண்ணும், எல்லாமே அன்புக்கு என்ன இல்லை, பொறாமை இல்லை. அன்பு தம்மை என்ன பண்ணுது, புகழாது. அன்பு என்ன பண்ண, இருமாப்பா இராது. அன்பு என்ன பண்ணுது, பெருமையா பேசாது. அன்பு எல்லாமே சகிக்கும், தாங்கும், எல்லாமே இருக்கும். அப்போ ஒரு பெண்ணுக்குள்ள அன்பான காரியம் வந்துச்சுன்னா முடியும், எதை வேணாலும் என்ன பண்ண முடியும், அவங்களால சாதிக்க முடியும், செய்ய முடியும். அதுதான் அப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நான் எடுத்துருக்கிறேன். அன்பு, சந்தோஷம், சமாதானம், அந்த காரியங்களை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். அதுல அன்பு பார்த்தீங்கன்னா நான் இதுல எடுத்திருக்கிறது இருக்கிறாங்க எல்லா ஸ்திரீகளும். ஆனா எனக்கு தெரிஞ்சது நான் ரூத்துவை குறித்து தான் நான் சொல்லுவேன். அவள் அவளை குறித்து என்ன பண்ணல, அன்பு என்ன பண்ணுது, இருமாப்பா இருக்காது, அது சுயமா ஒரு யோசிக்காது. அவளை குறித்து என்ன பண்ணல, அவள் யோசிக்கல. அவள் என்ன பண்ணா, மாமியாரை குறித்து, அவங்க எதிர்காலத்தை குறித்து அவள் என்ன பண்ணா, அன்பு உள்ளவங்களுக்கு தான் அப்படியேப்பட்ட குணங்கள் கிடைக்கும், அப்படியேப்பட்ட காரியங்கள் அவங்களால செய்ய முடியுமே. ஒரு சாதாரண ஒரு பெண்ணால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா நகோமிக்கு 2 மருமக்கள் மாறு. ஒருத்தர் என்ன பண்ற, முத்தம் கொடுத்துட்டு கடந்து போயிட்டான் சொன்ன காரியத்துக்கு. ஆனா ரூத்துவோ அவளை விடாம என்ன பண்ணா, வச்சு கொண்டா. அப்போ ஒரு பெண்ணுக்கு அன்பு இருக்கும்போது என்ன பண்ணுவான், அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், தாங்குவான். அவளுக்கு என்ன இல்லை, சின்ன வயசுல அவன் கணவரை இழந்துட்டு என்ன பண்ணிட்டா, இவங்க என்ன கூட பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க, எல்லாரையும் பார்த்தாங்க. ஆனா இவளுக்கு என்ன இல்லை, அவங்களுடைய கணவரோடு கூட என்ன பண்ணல, அவங்களுக்கு குழந்தைங்க கூட பிறக்கல. ஆனால் கணவர் என்ன பண்ண, இறந்துட்டார். அந்த சூழ்நிலையும் மாமியாரை நேசிக்கணுன்ற எண்ணம் என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு இருந்துச்சு. அப்போ எல்லா சூழ்நிலையிலும் அவளுக்கு அந்த அன்பு இருந்தது, குறையாம இருந்ததுனால தான் அவன் என்ன பண்ணா, அதான் ரூத்து நம்ம பார்த்தோம். அந்த ரூத்துல கூட 1:14-17 நம்ம என்ன பண்ணோம், போன வாட்டி நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு அன்புள்ளவளா இருந்ததுனால எல்லாவற்றையும் பார்க்க இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெபெக்காலை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63 வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63 வாசிக்கலாம். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும். ஆதியாகமம் 24:63. சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிட்டு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டங்கள் வர கண்டான். ரெபெக்காள் தன் கண்ணை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே எனக்கு எதிராக நடந்தது அந்த மனிதன் யார் என்றார். அவர் தான் என் எஜமான் ஊழியக்காரன் சொன்னார். அப்பொழுது அவர் ஒட்டகத்திலிருந்து இறங்கி உட்கார்ந்து கொண்டார். ஊழியக்காரன் நான் செய்த சகல காரியத்தையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னார்.
ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆமென். இந்த இடத்துல அந்த 67வது வசனம் சொல்லுது, ஈசாக்குக்கு வந்து நம்ம தாயார் இல்லாம என்ன பண்றான், துக்கத்தோடு இருக்கிறான், ஒரு வேதனையோடு இருக்கிறான், அவனுக்குள்ள சந்தோஷம் இல்லை, அவனுக்குள்ள சமாதானம் இல்லை. அப்போ இப்ப நம்ம குடும்பத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா கூட சரி, இப்ப யாராச்சும் வராங்கன்னா அவங்க மூலியமா நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன வரணும், ஒரு சமாதானம் வரணும், ஒரு சந்தோஷம் வரணும். அப்போ அந்த சமாதான சந்தோஷம் நம்ம குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது அது எப்படி இருக்கும், எல்லாமே வீடு முழுசாவே என்ன ஆகும், ஒரு சமாதானமா இருக்கும், ஒரு சந்தோஷமா இருக்கும். ஐயோ அவங்க வந்தாவே என்ன இருக்கு பிரச்சனை, இவங்க வந்தாவே எப்படி இருக்குது, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடும், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடும். அந்த ஒரு குணங்களான ஸ்திரீகளை நம்ம இல்லாதபடிக்கு நம்ம போகிற இடங்கள்ல எப்படி இருக்கணும், ஒரு சமாதானம் இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும். நம்ம மூலியமா என்ன பண்ணணும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம வாயில வந்து நம்ம அந்த குடும்பத்தை என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிச்சு அவங்க என்ன பண்ணணும், வாழ்த்துக்கிறவர்களா இருக்கணும். அவங்க எந்த நிலையில வேணாலும் இருக்கட்டும், அவங்க பணம் இல்லை, அவங்களுக்கு எதுவுமே இல்லை, இந்த குழந்தை இல்லை, எதுவாய் கூட இருக்கட்டும். ஆனா அதை குறிச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாங்க, கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது, இன்னும் இது இல்லையா அது இல்லையா. வாழ்த்துதலா இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களை வாழ்த்தணும், அவங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து அதிகாரம் தேவன் வந்து நாவல கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம எதை சொன்னாலும் தேவன் என்ன பண்ணுவார், அதை செய்வார். நம்ம விசுவாசமான காரியத்தை பேசினா விசுவாசத்தை பண்ணிருக்கிறப்பா. நம்ம அவிசுவாசமா என்ன பண்ணலாம், செத்துருவேன், நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கா, அது ஒரு நாளைக்கு என்ன ஆகும், கண்டிப்பா அது நடக்குன்னா நடக்கும். அப்போ நாவின் அதிகாரத்துல தேவன் கொடுத்துட்டார். நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளை பேசும்போது அது நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஞானமா பேசுறோம், என்ன பண்ணோம், பழகணும் முதலாவது. அப்போ ஈசாக்கு வந்து என்ன பண்றான், துக்கமா இருக்கிறான், வேதனையா இருக்கிறான். ரெபேக்காள் வராங்க, அவங்களுடைய அம்மாவோட கூடாரத்துக்குள்ள அவளை கொண்டு போறாரு. அவருக்குள்ள என்ன வருது, அவரு அப்புறமா என்ன பண்ணல, அவர் துக்க முகமா இல்ல, நீக்கி என்ன பண்ண ஆறுதல் அடைந்தார். அப்போ ரெபேக்காள் வந்த உடனே அவருக்கு என்ன வந்துச்சு, சமாதானம் சந்தோஷம் அவருக்குள்ள வந்த உடனே அவர் துக்கம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, மறந்து போச்சு. அப்போ ரெபேக்காளை போல நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்க இடத்துக்கு நம்ம கடந்து போகும்போது, நம்ம குடும்பத்துக்குள்ள மற்றவங்களை சந்திக்க போகும்போது நம்ம எப்படி இருக்கணும், நம்ம மூலியமா ஒரு சமாதானம் கிடைக்கணும், அவங்க வீட்டில் என்ன பண்ணோம், ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். அது மாத்திரம் இல்லை, எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 26வது வசனம். 25ஆம் அதிகாரம் 26வது வசனம். இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வரும், உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்பொழுதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நவங்களை போல ஆக கண்டார்கள். ஆமென். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கதை யாரை குறிச்சு சொல்லுதுன்னா, தாவீது வந்து பசியா இருக்கிறாரு. அந்த முதல் வசனத்துல நம்ம 2வது வசனத்துல பார்க்கலாம். 3வது வசனத்துல அந்த மனுஷன் நாபால் என்னும் ஒரு மனைவிக்கும் அபிகாயில் என்னும் பெயர் அந்த ஸ்திரீ மகா புத்திஸ்தாலியும் ரூபவதியுமாய் இருந்தால், அந்த புருஷனோ மூடனும் துரோகியுமாய் இருந்தான், அவன் காலேபனுடைய சந்ததியா. அப்போ இந்த நாளில் நம்ம நாபாலை குறித்து தான் என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அப்போ தாவீது வந்து 10 வாலிபர்கள் என்ன பண்றாரு, போஜனம் வாங்கும்படி என்ன சொல்றாரு, அனுப்புறாரு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அவரிடத்துல போய் போஜனம் கேட்கும் பொழுது நாபால் என்ன பண்றான், ஆடுகளுக்கு மயர் கத்தரித்து வனாந்திரத்தில் இருக்கிற தாவீதின் இடத்துல என்ன பண்றாரு, ஆட்களை அனுப்பின்றாரு. அவருடைய வேலை என்னது, மயிர் கத்தரிக்கிறதா, ஆடுகளுடைய மயிர்களை கத்தரிக்கிற வேலை தான். ஆனா அவர் என்ன பண்றாரு, தாவீது உதாசனமா பேசி என்ன பண்றாரு, போஜனத்தை கொடுக்காம அனுப்புறாரு. இந்த காரியம் வந்து நாபாலுக்கு என்ன பண்ணது தெரியாது. அப்போ தெரியாத நேரத்துல அந்த மகளுக்குள்ள என்ன பண்றாரு, தெரிஞ்சு இந்த மாதிரி தாவீதுடைய ஆட்கள் வந்தாங்களே, இந்த மாதிரி நடந்துச்சமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த 25ல இருந்து என் ஆண்டவனாகிய நீர் நாபால் இந்த பேலியாளின் மனுஷன் ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம், அவர் என்ன பண்ணாதீங்க, நீங்க ஒரு பொருட்டா எண்ணாதீங்க, அவர் பேசுகிற காரியமெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க. இப்போ நம்ம வீட்டில் கூட ஏதோ பிரச்சனை வருது, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவர் பேசுறதெல்லாம் ஒரு காரியமா, அவர் எப்பவுமே அப்படிதான் பேசுறாரு, என்ன பண்றோம், தயவா பேசுறார், அவர் எப்பவுமே அப்படிதாங்க பேசுறான், அவர் வேறு எப்படி இருக்குதோ அப்படிதான் அந்த மனுஷன் என்ன
பரிந்து பேசுறார், தயவை காண்பிக்கிறார். ஒரு மகளுக்குள்ள தயவா இருக்கும்போது அந்த இடம் என்ன ஆகும்? ஒரு சமாதானம். அப்போ அந்த மகள் வந்து தயவா பேசும் பொழுது அதே அதே அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். அது 32 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லி யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் அந்தஸ்துக்கு வராதபடியும் என் கையே பழிவாகாதபடியும் நீ இன்றைய தினம் எனக்கு தடைப்படும்படியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஆமென். அப்ப பாருங்க, அப்ப அவன் என்ன பண்ணிருப்பான்? அவனை ஏதோ கொல்லணும், அவன் மேல என்ன பண்ணு ஏதோ செய்யணும்னு ஒரு இதுவோட இருக்கிறான். ஆனா இவ பேசுகிற அந்த தயவான வார்த்தை அவன் என்ன பண்ணுச்சு? அவ்வளோ பெரிய காரியத்திலிருந்து அவனை எதுவும் பண்ணக்கூடாது, அவன் எப்படிதான் இருப்பான், என்ன பண்றது, அந்த ஆள் எப்படி இருப்பான், இப்படிதான் இருப்பான், அவனை என்ன பண்ணீங்க, ஒரு பொருட்டாக நீங்க என்ன பண்ணுறீங்க, என்னாதீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பாவம் செய்கிறதுக்கு இடம் கூடாம அந்த மகள் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட தயவா பேசுறாங்க. அப்போ அன்பை பார்த்துட்டோம், சந்தோஷத்தை பார்த்துட்டோம், சமாதானத்தை பார்த்துட்டோம். அடுத்து தயவை குறித்து அந்த மகள் எப்படி இருக்கிறா? ஒரு தயவு உள்ளவளா இருக்கிறா. இப்போ என்ன பண்றா? பறிஞ்சு பேசுறான் கணவருக்காக, இது மாதிரி எதுவும் செய்யாதீங்க. அப்போ தேவன் வந்து அந்த இடத்துல என்ன பண்றாரு? ஒரு நாயை கூட, சவுத்துல நீர் பிடிக்கிற நாயை கூட விட மாட்டேன், சாபத்தை கொடுக்குறாரு. என்ன பண்ண, எல்லாரையும் அழிச்சிருவேன்னு அவங்க பேசுகிற அந்த காரியத்தினால அந்த சாபம் எல்லாம் என்ன பண்ணுச்சு? தேவன் எடுத்து போட்டார். அப்போ அவ எப்படி இருந்தா? தயவுள்ளவளா இருந்தான். அது மாத்திரம் இல்ல, மார்த்தாளை குறிச்சு பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். யோவான் 11:27. ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். ஆமென். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லாசரு போய் தன் சகோதரியாகிய மரியாதை ரகசியமாய் அழைத்து போது வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். ஆமென். இந்த வந்து யோவான் அந்த 11 அந்த 24 சொல்லுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் ஆயிடுச்சு. லாசரு அடக்கம் பண்ணி தான் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, மாமியா அவரை மறிச்சிட்டாரு, அவர் என்ன பண்ணாரு, எழுப்பப்பட்டது. அப்போ ஏசப்பா சொல்றாரு, அது 11:24 அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி காலத்தில் உயிர்த்தெழும்பினவன் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். உயிர்த்தெழுவேன் என்று என்ன பண்றாங்க, அவங்க அறிஞ்சிருக்கிறார். அப்போதான் இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ அந்த விசுவாசம், அந்த வார்த்தையை கேட்டு உடனே அவங்க என்ன பண்றாங்க, விசுவாசிக்கிறாங்க. அடுத்த வசனத்துல, உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரிப்பார்களும் என்பான். அதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருவீரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்போ நீ தேவகுமாரன் தான், நீங்க என்ன பண்ணீங்க, உலகத்தை ரட்சிக்க வந்தவர் தான் என்று என்ன பண்றாரு, விசுவாசம் வைக்கிறாங்க. அப்போ எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் இப்போ முடியல, என்னால வந்து இந்த வியாதி என்னால நீங்க முடியாது, இந்த செயலை என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகிற நேரத்துல நமக்குள்ள தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு ஸ்திரீக்குள்ள முடியாத காரியம் என்னது, இல்லவே இல்லை. முதல்ல இருந்து நம்மளுக்கு என்ன வரணும், விசுவாசம் வரணும். கடுகளவு விசுவாசத்தினால என்ன பண்ண முடியும், ஒரு மழையே பெய்ந்து போனாலும். ஆனா அந்த விசுவாசிக்கும் பொழுதுதான் நிறைய பிரச்சனை வருமே. அந்த விசுவாசத்திலிருந்து நம்ம எப்படி இடறுமா, இல்லை அதில் ஸ்ட்ராங்காக நிற்கிறோமா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளை சிந்திச்சு பார்ப்பாங்க. ஆனால் அந்த காரியத்தில் கூட நம்ம விசுவாசம் பெரியதாக இருந்தால் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ கூட என்ன பண்ணுறாங்க, அவங்களால நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் அந்த பீரியட்ஸ் டைமில் என்ன பண்ண முடியல, எழுந்துக்க முடியாது, வயிறு வலிக்கும் எல்லாமே. ஆனால் இவங்களுக்கு 12 வருஷம், அப்போ அவங்களுடைய பாடுகள் எப்படி இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதிரப்போக்குனாவே தான் அவங்களால அவங்க தீட்டுப்படும், தீட்டாயிடும். அவங்க தொட்ட பொருளெல்லாம் தீட்டாகும், நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களால ஒரு வேலை செஞ்சுருக்க முடியாது, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமாக இருக்கும். அவங்களுடைய செலவு மொத்தமாக என்ன பண்ணிட்டு எதுவுமே இல்லை, சொத்து எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அவங்க இதெல்லாம் பார்த்து. ஆனாலும் அவங்களுடைய
விசுவாசம் என்ன, ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் தொட்டால் என்ன ஆகும், சுகம் கிடைக்கும். ஏசப்பா சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை என்ன பண்ணுச்சு, ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு நீ போ. அப்போ அவளுக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு. அவளுக்கு என்ன பண்ண, அவள் விசுவாசம், முதலாவது நம்ம விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ள எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அது எப்படி இருக்கும், ஜெயமாய் கிடைக்கும். அது அப்போ இத்தனை நற்குணங்கள் உடைய ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்கலாம். அவங்க தான் வந்து மரியாள். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஆமென். கிருபை பெற்றவளே, அப்பாவுக்கு தேவனிடத்தில் என்ன பண்றாங்க, அந்த ஸ்திரீ கிருபை பெற்றாங்க. அப்போ ஒரு தேவ தூதன் இறங்கி வராருன்னா, இந்த கலாத்தியர் 6:22-23 சொல்லுகிறதை போல அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்பேற்பட்ட குணங்களை உடையவர்களுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாத கிருபை என்ன பண்ணும், கிடைக்கும். உடனே இறங்கி வரும். அவங்க என்ன பண்றாங்க, தேவதூதன் அவனை நோக்கி பயப்படாதே, என்ன பண்ணுவாங்க, தேவன் உன்னோட கூட இருக்கிறார். அப்போ அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிக்கும் பொழுது அந்த 48ல அவ என்ன பண்றா, ஏசப்பா கிட்ட சொல்றா, என் தாய்மையை நோக்கி பார்த்தார். அப்போ அவ எப்படி இருந்திருக்கிறா, ஒரு தாழ்மையானவளா இருந்திருக்கிறா. அப்போ அந்த தாழ்மை என்ன பண்றார், ஏசப்பா நோக்கி பார்த்திருக்கிறார். 50ல அந்த லாஸ்ட் வசனத்துல அவருக்கு என்ன பண்ணிருக்கிறார், பயந்து இருக்கிறார். மரியாள் என்ன பண்ணிருக்கிறாங்க, தேவனுக்கு பயந்து நடந்திருக்கிறாங்க ஒவ்வொரு காரியத்திலும். அப்போ 52ல தாழ்மையானவர்களை என்ன பண்றார், ஏசப்பா உயர்த்துகிறார். அப்ப இந்த காரியம் எல்லாம் நடந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, எலிசபெத்தை போய் வாழ்த்துறாங்க. அப்போ வாழ்த்தும் போது அந்த குழந்தை என்ன ஆகுது, வயிற்றுல இருக்கிற குழந்தை சொல்லுது. அப்போ அது சாதாரணமான விஷயமா, இப்போ நம்ம போய் கை வச்ச உடனே ஒரு குழந்தை துள்ளுது வயிற்றுல அப்படின்னு அந்த தாயார் சொல்லும் பொழுது அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. தேவ ஆவியினால நிரப்பப்படுவதும் சாதாரணமான விஷயம் இல்லை. தேவன் அவங்களோட கூட இருந்தார். அவங்களோட கூட இருந்து அவங்க ஒரு கன்னியா இருந்து ஒரு பாவமும் அறியாம இவ்வளோ பெரிய நற்குணங்களை கொண்டதுனாலதான் தேவன் என்ன பண்ணாரு, கிருபை பெற்றவளே வாழ்க. அப்ப எல்லா பெண்களுக்கும் மரியாள் எப்படி இருந்தாங்க, ஒரு எடுத்துக்காட்டா என்ன பண்ண தேவன் கொடுத்தார். இந்த நாட்களில கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீயும் நாங்களும் என்ன பண்ணோம், நமக்குள்ளவும் இந்த அன்பு, இந்த ஆவின் கனிகள் நமக்குள்ள என்ன இருக்கணும். நம்ம வந்து ஜபத்துல போய் உட்காரும் பொழுது கூட என்ன பண்ணணும், இசப்பா இந்த ஆவின் கனிகள் எனக்குள்ள ஏதாவது குறையா இருக்கா, இந்த நாட்களில கூட என்கிட்ட அன்பு இல்லைங்களா, மற்றவங்களிடத்துல சந்தோஷமா என்னால பேச முடியல, எனக்குள்ள சமாதானம் இல்லையா, எனக்கு நீடிய பொறுமை இல்லையா, ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம கேட்கும் பொழுது நம்ம எதுலெல்லாம் குறைவா இருக்கிறோமோ அதுல தேவன் நம்ம எப்படி இருக்கிறார், நம்ம இதுல மாற போறோம் நம்ம தெரிஞ்சவ என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். நம்ம மக இதுல இருந்து மாற போறாங்க, இதுல இருந்து விடுதலை பெற போறா, இன்னைக்கு அவளுக்கு உற்சாகமா கேட்கிறா, நம்ம இடத்துல சொல்லி என்ன பண்ணுவோம், விடுதலை கொடுக்குறவளா இருக்கிறார். அப்போ நம்ம இந்த பெண்களா இருந்து வழியில இருக்கிற எல்லா காரியத்திலும் இருக்கும்பொழுது மரியாதை